கம்பீரத்திலையும் ஆளும் தன்மையிலையும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த சிம்மராசி தான். சிம்மராசியுடைய ராசி அதிபதி யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலனை தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க போன மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துலேயும் மன ரீதியாகவும் குடும்ப பிரச்சனையிலையும் ரொம்ப மாட்டி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலனை தரப்போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய பொதுவான குணாதிசயம் என்ன, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை எப்படிப்பட்டவங்களாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் முழு விவரமாக இந்த பதிவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவு இந்த டைமில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு கடவுளுடைய பவர் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பதிவை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயத்தின் மூலமா நமக்கு நல்லது எது நடக்கும், கெட்டது எது நடக்கும், நம்ம எது இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நம்மளை எச்சரிக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான். அந்த வகையில் தான் இந்த டைமு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த வர பிரசாதமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி புட்டு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாங்க இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குது, இப்படி தான் நடக்குது, இப்போ வரைக்குமே எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையாக பார்த்துட்டு வந்தவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க போன மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது கையில் இருக்கிற காசில் கரைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தொழிலையும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலனை தரப்போகுதுன்றத சிறப்பான பலனாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேங்க. முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையெல்லாம் ஆகலும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த இடத்துல இந்த பரிகார பலன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆடி மாத பலன் தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். அதை மறந்துடாதீங்க. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும்னா ரொம்ப நாள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க. கடவுளே இது எனக்கு நடக்கணும்ப்பா, இந்த டைமில் நடந்தால் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசார அந்த கடவுளை நினச்சிக்கிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சிவசிவான்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் கூடிய விரைவில் நடக்கும். நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த கடவுள் மீது நம்பிக்கை வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். மேலும் சிவபெருமானை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசிக்காரங்க முதல்ல யார், எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சிம்மராசினாவே கோவம் தான் படுவாங்க. எதற்கு எடுத்தாலும் எரிஞ்சுடுவான். அவங்க கூடலாம் நம்மளால் சேர்ந்து சுற்ற முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது, வீட்டிலலாம் வச்சுட்ருக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் இவங்க மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாய் சும்மாவே இருக்காது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்ருப்போம். உள்ளே பூந்து தேவையில்லாத பேசி அந்த பிரச்சனையை வந்து உருவாக்கிடுவாங்க. இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கிறதுனாலே இவங்களுக்கு பிரச்சனை யார் மூலயமா வரும்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சால் மட்டும்தான் வரும். ரொம்ப நல்ல மனசுங்க. பேச்சால் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க அப்படி பேச தெரிஞ்சவங்க இல்லை. மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்கிறனாலேயே இவங்களுக்கு வந்து கோபமாக மாறிடுது. அந்த இடத்துல சண்டை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிருது. இதனால் மட்டும்தான் இவங்க கெட்ட பேர் எடுப்பாங்களே தவிர இவங்க ரொம்ப நல்லவங்க, மென்மையானவங்க. முக்கியமாக ஒரு பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கோவப்படுவாங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே அமைதியானவங்க. கோவம் வந்தால் மட்டும்தான் மிருகமாக மாறுவாங்களே தவிர்த்து மற்ற டைம்லலாம் சாந்தமான நிலையில் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பேசக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் நிறையா இருக்குங்க. நம்பி ஏமாறுறதே இவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கள நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க. உங்களை பற்றி நிறைய விஷயங்களும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே
உங்ககிட்ட அவங்க நல்ல விதமாக பேசிட்டு உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக தான் பகிர்வாங்களே தவிர உங்களை பற்றி நல்ல விஷயமா யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து தப்பான முறையில் பழகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் அமையும். அதனால் எதற்குமே துவண்டு போகாமல் இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் நம்ம தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் இல்லை. அதை வச்சே இவங்க வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஸ்பெஷலான ஒரு ஆளாக காட்டிக்குவாங்க. ஆளுத்தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி ஒரு தொழில்நுட்பத்தில் பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி கூட இவங்கக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து படிப்பு நல்லா வரும். என்ன தான் படித்தாலுமே இவங்க படித்த படிப்புக்கும் வேலை செய்கிறதும் வேறு வேலையாக தான் இருக்கும். முக்கியமாக இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும், நம்ம அதுலேருந்து ஒரு முதலீடு எடுக்கணும், நம்ம 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனாலேயே சீக்கிரமாகவே இவங்க ஒரு தொழில் அதிபர்களாக ஆகக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தான் ஆளுமைத்தன்மை நார்மலாகவே இருக்குல்ல. அதனால் இவங்க வந்து ஒரு விஷயம் அடையணும்னு நினச்சிட்டாங்கன்னா அடைஞ்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இலக்கு வைங்க. நான் 4 பேர்த்துக்கு ஒரு வேலை கொடுக்கணும், என் கையில் ஒரு 4 பேர் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இலக்கை சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க. ஏன்னா இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வின்றது சுத்தமாக பிடிக்காது. நீ அது பண்ண மாட்ட, உனக்கு அது வராது, உனக்கு இது தெரியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனுஷனாகவே இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அப்படியே சண்டை பண்ணுவாங்க. ஏன் என்னால் முடியாது, ஏன் என்னால் பண்ண முடியாதுன்ற அப்படியெல்லாம் இல்லை, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு போன மாதத்தில் ரொம்ப பிரச்சனை அமைஞ்சிருக்கும். கடன் பிரச்சனை, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், மன ரீதியாக பிரச்சனை, நைட்டில் தூக்கம் வரதில்லை, பிள்ளைங்களால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு வந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் இந்த காலகட்டம் தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டு, நான் அப்படி தான், என் கேரக்டர் இப்படி தான், என்னை சுற்றி இருக்கவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் இப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல பலன்கள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்து. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தான் பார்க்க போகிறீங்க. அதாவது நீங்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே நல்ல நல்ல பலனை பார்க்க போகிறீங்க. என்றைக்கோ செஞ்ச ஒரு விஷயத்திற்காக இப்போ உங்கள் கைக்கு வந்து பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கு. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இயல்பாகவே ரொம்பவே கம்பீரமாகவும் தைரியமாகவும் நடை போட்டு வரக்கூடியவங்க தான் இவங்க. இப்படிப்பட்ட பெரிய சவாலாக இருந்தாலும் நேருக்கு நேர துணிச்சலோடு சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் தான் இவங்க இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சில நேரத்தில் நமக்கு வந்து பலன் தரக்கூடிய விஷயமா அமையும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் எல்லாமே இப்போ நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்க போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்களே வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோக காலகட்டம் போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை தூக்கி எரியிற அளவுக்கு பேசினவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய நிலை வந்து உயரப்போகுது. சொல்லப்போனால் அசுர வேகத்தில் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு யோக பலனை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களாலேயே நமக்கு இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இந்த பலனெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த டைமில் வந்து நான் சொல்ல போகிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முக்கியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் உங்கள் சொந்தக்காரர்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் கூட சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க தொடங்குது.
இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு கண்ணூராக அமைஞ்சிரும். உங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்களே சில பேர் வந்து கெட்டவங்களாக இருப்பாங்க, அவங்கள யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களே உங்களுக்கு சூழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்கள் யோக பலன்கள்லாம் தடுத்துருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும். எதையும் மறைச்சி மற்றவங்க கிட்ட பேச மாட்டீங்க. மனசில் என்ன விஷயம் படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு நல்ல உள்ளம் படைத்தவங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நடந்துட்டு வந்த அநியாயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் திட்டங்களில் எல்லாமே முன்கூட்டியே யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதனால் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் பல வழிகளில் இருந்து பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக நம்ம ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டோம், அதாவது ஒரு புதுசாக ஒரு முதலீடு செஞ்சு அதில் ஏமாந்துட்டு அந்த பணம் நமக்கு கைக்கு வருமா வராதா அப்படின்னு ரொம்பவே கவலையில் இருந்துட்டு வந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வரப்போகுது. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம், ஆனால் காசு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் கேட்காமலே பல வகையில் பண உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் இந்த டைமில் என்ன மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் என்றைக்கோ எப்போவோ செஞ்ச முதலீடு பணம் வந்து என் கைக்கு வராதுன்னு நினச்சா அந்த பணம் இப்போ எங்கள் கைக்கு வந்துருச்சு. புதுசாக தொழில் தொடங்கலான்னு நினச்சா அதுக்கும் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பகிர வேண்டாம். இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அதாவது நன்மை தரக்கூடிய விஷயம் எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேராது. ஏன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்களோட கண் திருஷ்டி அந்த பண வரவை தடுத்து நிறுத்திடுங்க. அதனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. காசு பண விஷயத்தில் முக்கியமாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். மற்றவங்க கிட்ட சொல்லவே சொல்லக்கூடாது. அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அதை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை வேறு மாதிரி விதத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு எப்படி கிடைக்குது, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சிகளை தான் நடத்த பார்ப்பாங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. உண்மையை சொல்ல போகணுன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதை நினச்சி சந்தோஷப்பட்டு பார்க்குறவங்க கிடையாது. எல்லாமே சுயநலவாதிகள் தான். உங்களை எந்த இடத்துல எப்படி கவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. அதே போல் உங்கள் வீட்டில் தினம் தினம் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சண்டையை பற்றி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்கள் முன்னாடி அவங்க நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் குடும்ப விஷயத்தையே மற்றவங்க கிட்ட வேறு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. அதனால் உயிரே போனாலுமே உங்களுடைய பர்சனல் விஷயம், முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சின்ன சின்ன தகராறுகள் எதுவும் சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் ஏதாவது மனசுதாவும் வந்தால் கூட மனசு தாங்க முடியாமல் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அதையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நம்மளுக்கு அக்கறையாக எல்லா விஷயமும் சொல்லுவாங்க, யார் நம்ம நல்லா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே நல்லவங்கன்னு எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன இன்ட்டு கொடுக்கும். அதாவது இவங்க நல்லவங்க, இவங்க தான் வந்து நீ கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னு பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இது உங்கள் கண்முன்னே நடக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்பவே ஷாக் ஆவீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்தவங்க நம்மளுக்கு நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே அறியாமல் உங்களை பற்றி தப்பு பேசுகிறவங்க கூட உங்கள் பக்கத்துலேயே தான் இருந்திருப்பாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறைஞ்சு போய் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் பகிரணும். பழைய விஷயங்களை தோண்டி எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்க போகுது.
நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தில் இருந்தாலுமே வெளியில் அதை காமிச்சிக்காதீங்க. எப்போதுமே சிரிச்ச முகத்தோடே மற்றவங்க கிட்ட பேசுங்க. வீட்டில் எதுவுமே, அதாவது பெரிய பிரச்சனை நடந்தால் கூட எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலுமே 4 செவத்துக்குள்ளே நடக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இவன் வீட்டில் எப்போ பிரச்சனை வரும், எப்போ வந்து பிரிவு வரும், எப்போ அதை பார்த்து நம்ம ரசிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தை என்றைக்குமே கீழே இறக்கி காமிச்சிடவே கூடாது. இந்த உலகத்தில் வந்து நல்லவங்களை விட கெட்டவங்க தான் ரொம்ப அதிகங்க. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் நல்லவனுக்கு கெட்டது செய்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர நல்லது பண்ண ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ப முடியாது. கெட்டவங்களும் சில பேர் இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்த்து பேசிகிட்டுலாம் இருக்கும்போது, அதனால் யாராக இருந்தாலுமே உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்த வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட வந்து சொல்லாதீங்க. தொழில் சம்மந்தப்பட்ட ரகசியங்களையும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கல அப்படின்னு இது நாள் வரைக்கும் வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க போகுது. இது நீங்களே வியப்பில் தள்ளாடி போகக்கூடிய நிலைகள் வரப்போகுது. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு யோக வாய்ப்பையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணும். மற்றவங்க கிட்ட சொல்லாமையும் இருக்கணும். ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, நம்மளுக்கு ஃபுல்லாக சுற்றியும் கடனாக இருக்குது, அந்த கடனை எப்படி அடைக்கிறது, நம்ம எல்லோருக்கும் நல்லது தான் பண்ணுறோம், நமக்கு மட்டும் ஏன் ஃபுல்லாக வந்து பிரச்சனையாக வருது அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப நாள் நைட்டு நேரத்தில் தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் பிரச்சனையை பார்த்துட்டு வந்தீங்களோ அந்தந்த வகையில் நல்ல நல்ல ஒரு முடிவை வந்து இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பணியில் வந்து நீங்கள் செஞ்ச வேலையை இன்னொருத்தவங்க செஞ்சுதான் சொல்லி அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருப்பாங்க. அந்த நிலைகளில் மாறி நீங்கள் செஞ்ச வேலையை நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சி முதலாளிக்கிட்ட ரொம்பவே பாராட்டுகள் அதிகம் பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை, ஆயுசு ஃபுல்லாக வாடகை வீட்டிலே இருந்துடவும் மாட்டேங்குது, நம்ம பிள்ளைங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்தவங்களுடைய நிலைகள்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு புதுசாக ஒரு கட்டின வீட்டையோ இல்லை நிலத்தையோ வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல எனக்கு இன்னும் ப்ரமோஷனே ஆகலைன்னு நினச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். முதலாளிக்கிட்ட வந்து சம்பள உயர்வு கேட்கலாம் அப்படின்னு இருந்துகிட்ருக்கவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் சம்பள உயர்வை பற்றி கண்டிப்பாக அவர்கிட்ட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு புளியை பறித்தவங்க இப்போது உங்கள் கண்ணுக்கு தென்படுவாங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசில் நெருடலை உருவாக்கக்கூடும். ஏன்னா உங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு உங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்களே உங்களுக்கு குழி பறிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தாங்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க உங்களுடைய மனசையும் நீங்களும் தெம்பாக இருந்துக்கணும். இது வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம். அதனால் எல்லோரும் வந்து நல்லவங்களாகவும் கெட்டவங்க மாறுவாங்க, கெட்டவங்களாகவும் நல்லவங்க மாறுவாங்க. அதனால் இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்மளே ஃபிக்ஸபிளாக எதுலேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த காலகட்டத்தில் பிறக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருங்க, உடஞ்சி போயிடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு மற்றவங்களும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது நம்மளுடைய தப்பு தான். மற்றவங்க நம்மக்கிட்ட நேர்மையாக இருக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை தான். ஆனால் அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து நடந்துக்குவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இதுக்கு மேலேயாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்குமா, என்ன மாதிரியான யோகா பலன் கிடைக்கும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.